பரலோகத்தை யாரும் பார்த்துருக்கீங்களா? யாரும் பார்த்துருக்கோமா? நானும் பார்க்கல. இல்லை, நரகம் நம்ம பார்த்துருக்கோமா? பார்க்கல. ஆனால் சில பேருக்கு தரிசனத்தின் மூலம் அதை ஆண்டவர் காமிச்சிருக்கா. அது இருக்கிறதெல்லாம் உண்மைதான். சரியா? அது ஏதோ கட்டுக்கதையோ இல்லை ஏதோ நம்ம பயப்படுத்துகிற காரியமோ கிடையாது. அது உண்மை. ஒருவேளை நம்ம பார்க்காட்டினாலும் சிலருக்கு ஆண்டவர் தரிசனத்தின் மூலமா கொடுத்திருக்கிறாரு. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பரலோகம்னு சொல்லி ஒன்று என்ன பண்ணுது இருக்குது, நரகம்னு சொல்லி ஒன்று என்ன பண்ணுது இருக்குது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இல்லை ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றவங்க எங்க போவாங்க? எங்க போவாங்க? பரலோகத்துக்கு, சொர்க்கத்துக்கு என்ன போவாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம இல்லை மனம் போல வாழ்ந்து பாவத்தை செய்து கொண்டிருக்கிறவங்க எங்க போவாங்க? நரகத்துக்கு போவாங்க. அது கிறிஸ்தவங்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஏசப்பாவுக்கு தங்க வாழ்க்கையை இடம் கொடுக்காம ஏசப்பாவுக்கு பிரியமான காரியங்களை செய்யாம இருந்தா அவங்களுடைய முடிவு எதுதான்? நரகம்தான். சரியா? அவ்வளவு கிறிஸ்தவங்களா வாழ்றதுனால என்ன பண்ணிட முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. சபைக்கு வர்றதுனால பரலோகத்துக்கு போக என்ன பண்ண முடியாது? சபைக்கு வருகிறது எதற்காக வர்றோம்னா, நம்மை ரட்சித்த, நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை ஆராதிப்பதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? சபைக்கு வர்றோம். அப்போ அந்த சபைக்கு வந்து சொல்லப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் கேட்டு நம்ம வாழ்க்கை என்ன பண்ண வேண்டும்? மறுரூபப்படுத்த, மாற்றிக்கொள்ள நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி செய்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். இல்லை ஞாயிற்றுக்கிழமை தோறும் நான் கடமைக்கு நான் சபைக்கு வர்றேன், இல்லை சும்மா கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி போறதுனால பரலோகத்துக்கு என்ன பண்ண முடியாது? போக முடியாது. அப்ப ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டா இந்த பூமியிலே நம்ம என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறாரு. இந்த பூமியினுடைய இந்த ஓட்டத்தை முடித்ததுக்கு அப்புறமாக நமக்கு பரலோகம் என்கிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? தர்றாரு. பாருங்க.